கிரேட் டைரக்டர்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு லிஸ்ட் எடுத்தோம்னா அந்த பட்டியலில் கண்டிப்பாக இடம் பிடிக்கிற நம்ம மணிரத்னம் இயக்கிய தக் லைஃப். கமல், அபிராமி, அப்புறம் நாசர், த்ரிஷா, ஜோஜோ ஜார்ஜ், அசோக் செல்வன், ஐஸ்வர்யலட்சுமி அப்படின்னு பெரிய ஒரு திரைப்பட்டாளமே இந்த படத்தில் இருக்காங்க. அப்புறம் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நம்ம எல்லாரும் ஃபேவரட்டான எஸ்டிஆர். ஸோ இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் மத்தியில் பெரிய ஒரு க்ரௌட் புல்லிங் ஃபேக்டர் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மூவிக்கு எஸ்டிஆர் ஒரு மிகப்பெரிய ஒரு க்ரௌட் புல்லிங் ஃபேக்டர், அதில் ஒரு மாற்று கருத்தே இல்லை. ஸோ நம்ம ட்ரெய்லரில் 2 விஷயம் சொல்லியிருந்தோம். ஒன்று எஸ்டிஆர் டபுள் டோர் அப்படிங்கிறது அது வேறு லெவலில் ஃப்ளாப்பாக போச்சு, நான் அன்றைக்கே சொல்கிறேங்க. இன்னொரு விஷயம் நம்ம சொல்லியிருந்தோம், லைக் அந்த பரிய கிரவுண்டில் மண் போடுற சீன் காட்டிருப்பாங்கல்ல. ஸோ அது வந்து அந்த பையனோட அம்மா இல்லை அப்பா யாராவது ஒருத்தங்களாக இருக்கும், அவங்க இறந்துருப்பாங்க. அந்த சாவுக்கு ஏதோ விதத்தில் கமல் காரணமாக இருந்திருப்பார். அப்படி இல்லைன்னா கமல் அவங்கள வந்து காப்பாற்றிருப்பார், ஏதோ ஒரு நடந்ததுன்னு சொன்னால. ஸோ அது வந்து கரெக்டாக இருந்துச்சு அந்த படத்தில், அது கரெக்டாக சிங்க் ஆச்சு. அதுதான் அப்புறம் வந்து பேக் ஃபயரும் ஆச்சு. ஸோ நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ அது வந்து நம்ம கரெக்டாக சிங்க் ஆச்சு நம்மளுக்கு. ஸோ ஓவராலாக ட்ரெயிலர்லாம் பார்க்கும்போது ஆக்சுவலி இந்த படம் ரொம்ப ஹைலி எக்ஸ்பெக்டட் மூவி. நம்ம டீசர் ரிலீஸ் ஆனதுலேருந்து நான் மட்டும் இல்லை, நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் எப்போ தக் லைஃப் மூவி வரும்னு சொல்லி எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ட்ரெயிலர் வந்துச்சு. ட்ரெயிலர் வந்து மிகப்பெரிய ஒரு ஹிட்டாக இருந்துச்சு. அதுலேயும் பர்டிகுலராக எஸ்டிஆர் அந்த டைலாக் இருக்குல்ல, இனிமேல் நான் தான் இங்கே ரங்கராய சக்திவேல் அப்படின்னு சொல்கிற அந்த டைலாக் மிகப்பெரிய ஹிட்டு. அதுக்கப்புறம் அந்த சாங், அந்த ஃபேமிலி சாங்காக அந்த சாங்கும் மிகப்பெரிய ஹிட். இது 2 தான் பயங்கர வேறு லெவலில் ஹிட் ஆச்சு. ஸோ இட்ஸ் அ ஹைலி எக்ஸ்பெக்டட் மூவி. அதுக்கப்புறம் ஊர் பூரா ப்ரொமோஷன்லாம் பண்ணார் த ஹோல் தக் லைஃப் டீம். அப்புறம் கன்னடாவில் அந்த லாங்குவேஜ் இஷ்யூ கூட வந்துச்சு. ஸோ அந்தளவுக்கு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்ல ஹைலி எக்ஸ்பெக்டட் மூவி தான் தக் லைஃப். ஸோ அந்த ஹை எக்ஸ்பெக்டேஷனை இந்த மூவி வந்து ஜஸ்டிஃபை பண்ணித்தா, சாட்டிஸ்ஃபை பண்ணித்தா மக்கள் பார்க்கும்போது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஹை எவ்ரிவான், வெல்கம் டு மெட்ராஸ் பாய்ஸ். ஒன்லைனர் படத்தோட கதை என்ன அப்படின்னு சொன்னால், ட்ரெயிலர் பார்க்கும்போது நம்மளுக்கு புரிஞ்ச அதே கதை தான். ஸோ அந்த ஒரு பதவிக்கான சண்டை அப்படின்னு ஒரே நிலையில் சொல்ல முடியாது. ஸோ கமலோட அண்ணா வந்து நாசர், பட் அதிகாரம் பூரா கமல்கிட்ட தான் இருந்துச்சு. ஸோ அது வந்து நாசருக்குள்ள ஒரு கோபம், ஒரு பொறாமை எல்லாமே ஆரம்பத்துலேருந்தே க்ரியேட் பண்ணியிருக்கு. ஆரம்பத்துலேருந்தே நாசருக்கு அந்த விஷயம் கொஞ்சம் வந்து ஒரு டிஸ்கனெக்டாக தான் கமல்கிட்ட இருந்துச்சு. ஒரு கரெக்டான டைமுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல வச்சு ஒரு டைமில் சிம்பு தான் இனிமேல் எனக்கு அப்புறம் எல்லாம் பார்த்துக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி கமல் ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவார். ட்ரெயிலே வந்திருக்கும். அதுவும் நாசர் சுத்தமாக பிடிச்சிருக்காது, பட் ஹி வில் வெயிட் ஃபார் த ரைட் மொமெண்ட். ஸோ ஒரு இடத்துல கமலுக்கும் சிம்புக்கும் ஒரு டிஸ்கனெக்ட் வரும். கமல் வந்துட்டு சிம்பு ஒரு இடத்துல டவுட் படுவார். அது வந்து ரொம்ப பர்சனலாக எடுத்துப்பார். ஸோ அவர் கன்ஃபியூஸ்டான ஒரு ஸ்டேஜில் இருப்பார். ஏன்னா நம்மளே சந்தேகப்பட்டாங்களே, இந்த அளவுக்கு நம்ம அந்த உண்மையாக இருந்துட்டு பையன் மாதிரிலாம் சொன்னார், நம்மளே சந்தேகப்பட்டாரே அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும். அந்த ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேஜை வந்து நாசர் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி பை த டைம் மற்ற எல்லாருமே எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிருப்பார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இவங்கெல்லாம் சேர்ந்து கான்ஸ்பிரசி பண்ணி கமலை வந்து அவங்க வந்து கொண்டுடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து தான் இந்த ஃபேமஸான அந்த எஸ்டிஆர் டைலாக் வரும்ல, அப்போ தான் வந்து படத்தோட இன்டர்வல் முடிச்சுட்டு அங்கேருந்து கமல் செத்துருக்க மாட்டார். அது நம்ம படம் பார்க்கும்போது நம்ம புரிஞ்சிடும் கமல் கண்டிப்பாக செத்துருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா விக்ரமில் ஃபர்ஸ்ட் சீன்லேயே வந்து கமல் சாகிற மாதிரி காட்டிருப்பாங்க. அப்போயே படம் அத்தனை தெரியும் கமல் செத்துருக்க மாட்டார், கண்டிப்பாக வருவாங்கங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதே தான் இதுலேயும். ஸோ கமல் வருவார், வந்து எல்லாரையும் பழி வாங்குவார். இதுதான் படத்தோட ஸ்டோரி. கிட்டத்தட்ட இதே தான் வந்து ட்ரெய்லர்லேயும் வந்து காமிச்சிருப்பாங்க. புதுசாக எதுவுமே வந்து செய்யலை. தான் இந்த பேஸ் ஸ்டோரி இதுதான். ஸோ கேம் ஆஃப் த்ரான்ஸ் பார்த்துருப்போம்ல. ஸோ அந்த ஒரு உறவுகளுக்கு நடுவில் நடக்கிற பிரச்சனை, அந்த ஒரு த்ரான் யாருக்கு வேணுங்கிற பிரச்சனை, அப்படிலாம் எந்த படமும் ஸ்டார்ட் ஆச்சு. பட் எங்கேயோ ஒரு இடத்துல வச்சு இது வந்து டிஸ்கனெக்ட் ஆச்சு. கேம் ஆஃப் த்ரான்ஸ் அளவுக்கு அந்தளவுக்கு ஒரு ஹெவி ஐட்டம்னு சொல்ல வரல, பட் அந்த மாதிரி தான் இந்த படமும் வந்து நகர்ந்து போச்சு. பட் எங்கெல்லாமும் பார்த்தீங்கன்னா அது டிஸ்கனெக்ட் ஆகி போயிடுச்சு அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஸ்டோரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, அதுக்கப்புறம் அண்ணன் தங்கச்சி பாசம், அண்ணன் தம்பிக்குள்ளே நடக்கிற சண்டை, அந்த ஒரு பொறாமை, அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கிற அந்த பாசம், அதுக்கப்புறம் ஒரு இல்லீகல் அஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எமோஷன்ஸ் இருக்குது. அப்புறம் மிகப்பெரிய ஸ்ட்ராங்கான எமோஷன், துரோகம், வலி எல்லாமே இந்த படத்தில் இருக்குது. பட் இந்த ஸ்டோரி கேட்டிங்கன்னா லைக் இவ்வளோ இமோஷன்ஸ் இருந்தாலும்
இட்ஸ் அ ஹர்ட் ஸ்டோரி. நம்ம எல்லாமே கேட்டிருக்கோம், இந்த மாதிரி ஜான்ல நம்ம படங்களும் பார்த்துருக்கோம், இந்த மாதிரி கதைகள் நம்ம நிறைய கேட்டிருக்கோம், ஹிஸ்ட்ரிஸ்லையும் கேட்டிருக்கோம், மற்றபடி நம்ம நிறைய கேட்டிருக்கோம். பட் எங்கே எனக்கு டிஸ்கனெக்ட் தோணுச்சு அப்படி இல்லைன்னா எல்லாரும் என்ன ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா, அந்த படத்தோட அந்த ஒரு ட்ராவல் இருக்குல்ல, அந்த ஸ்க்ரீன் பிளே சொல்லுவோம்ல. ஸோ படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப லேகாக இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லேகாக இருந்துச்சு. அந்தளவுக்கு ஓவராலாக வந்து ஒரு விறுவிறுப்பு வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. எஸ்டிஆருக்கு இன்னும் நிறைய சீன்ஸ் கொடுத்துருக்கலாம், இன்னும் நிறைய வந்து ரோல் கொடுத்துருக்கலாம். ஸோ இன்டர்வல் பிளாக்ல வந்து இனிமேல் நான் தான் ரங்கராய சக்தி அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த எஸ்டிஆர் அந்த எலிவேஷனை வந்து அவங்க காட்டிருக்கணும். அவர் என்ன மாதிரி ஆகிறாரு, எல்லாம் செய்கிறாரு, எப்படி வந்து அந்த இடத்த வந்து தன் கொண்டு வர்றாரு அப்படிங்கிறதெல்லாம் வச்சு காமிச்சு ஒரு பெரிய எலிவேஷன் பிச் காமிச்சிங்கன்னா கிளைமேக்ஸில் ஒரு பயங்கரமான ஒரு ஃபைட் அப்படின்னு காமிச்சா நல்லா இருந்திருக்கும். பட் அது இல்லாமல் அதை அப்படியே விட்டாங்க. அதுக்கப்புறம் 2 years லேட்டர் சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் வந்து கமல்கிட்ட ஷிஃப்ட் ஆகிடுச்சு. ஸோ கமல் வந்து ஒரு இடத்துல மார்ஷல்ஸ் கற்றுக்கிட்டு வந்து எல்லாரையும் வந்து சண்டை போடுறாரு. பட் ஃபைட்டும் ஒரு மார்ஷல்ஸ் கற்றுண்ட ஒரு ஃபைட் மாதிரிலாம் இல்லை, ஃபைட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பட் ஒரு நார்மல் ஃபைட்டாக இருந்தது, ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ்காரை வந்து ஃபைட் பண்ணுற மாதிரி ஒரு குங்ஃபு மாஸ்டர் அப்படி இல்லைன்னா ஒரு கராத்தே இல்லைன்னா ஒரு பாக்ஸர் ஃபைட் பண்ண அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு எதுவும் ஃபீல் வரல, நார்மல் ஃபைட்டாக தான் பார்த்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் முக்கியமாக சொல்லணுன்னா லைக் த்ரிஷாவோட கேரக்டர். ஸோ ஷீஸ் அ கிரேட் ஆக்ட்ரஸ். பட் இந்த படத்தில் அவங்களோட அந்த போர்ஷன் அப்படிங்கிறது படத்துக்கு எந்த அளவுக்கு ஒரு வலு சேர்க்குது அப்படின்னு எனக்கு தெரில. சப்போஸ் அந்த த்ரிஷா கேரக்டர் மொத்தமாக கட் பண்ணி ரிமூவ் பண்ணாலும் படத்தில் எந்த விதமான ஷேக்கும் எனக்கு ஃபீல் ஆகலை. ஏன்னா படத்தோட மெயின் ஸ்டோரி லைனுக்கும் இதுக்கும் பெருசாக ஒரு கனெக்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி இதில் எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் வந்து எஸ்டிஆர் தங்கச்சியை தேடுற மாதிரியான ஒரு போர்ஷன் வரும். மெயின் இந்த பற்றி நான் என்ன தோணுதுன்னா, எதுவுமே ஆழமாக காட்டல. ஒரு அண்ணன் தங்கச்சி பாசம் அப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னு சீன் காட்டுவாங்க, எதுவுமே வந்து ரொம்ப ஆழமாக போகல, எல்லாமே ரொம்ப ஒரு மேலோட்டமாக காட்டிட்டாங்களோ. ஏன்னா நிறைய விஷயங்களை படத்தில் போடும்போது நிறைய விஷயங்கள் ரொம்ப ஒரு ஹையர் லெவலாகவே போயிடுச்சு, உள்ளே இறங்கி அந்த ஒரு டெப்த்தை நம்மளுக்கு வந்து ஃபீல் பண்ண வைக்கலை அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஐஸ்வர்யலட்சுமியை காட்டும்போதே தெரியும் இவங்க தான் வந்து எஸ்டிஆரோட தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதை தவிர்த்து அங்கே பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ரோலோ கேரக்டர் அவங்களுக்கு அங்கே அந்த இடத்துல இல்லை. ஒரு 3-4 சீன்ஸ் வருவாங்க, அப்பயே புரிஞ்சிடும் இவங்க தான் வந்து சிம்போட சிஸ்டர் அப்படிங்கிறது. அது அவங்க பெரிய சஸ்பென்ஸாலாம் ஒன்றும் காட்டல, பட் அந்த சீன் வந்து அப்படி தான் காட்டிருப்பாங்க. அப்புறம் ஓவராலாக சொல்லணுன்னா வேறு கேள்விங்கன்னா பெருசாக எதுவும் இல்லை. ஏன்னா இட்ஸ் அ நார்மல் ஸ்டோரி. மெயினாக அந்த ஒரு ஃப்ளோ தான் எனக்கு கொஞ்சம் வந்து லேக் ஃபீல் ஆன மாதிரி இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் அப்படியே விட்டுறாங்களோ அப்படின்னு தோணுச்சு ஒரு இடத்துல. ஸோ இனிஷியல் ஃபர்ஸ்ட் சீனில் வந்து ஒரு வில்லனை காமிச்சிருப்பாங்க, அவங்களுக்கும் கமலோட கேங் தான் எப்பவுமே ஒரு கோல்டு வார் போயிட்டே இருக்கும். ஸோ அந்த வில்லனுக்கு அப்புறம் வந்து பாலிடிக்ஸ் இறங்கும்போது சொல்லுவாங்க, நான் பார்த்தேன் தேட்டரில் நீ எடுத்துக்க அப்படிம்பாங்க, ஏன்னா 30% கொடுத்துரு அப்படிம்பாங்க. சரி ஓகே சொல்லி சிம்பு டீல் பேசுவார். இனிஷியலாக கமலுக்கு அது விருப்பம் இருக்காது, அப்புறம் அவரும் ஒத்துப்பார். பட் அதெல்லாம் அங்கேயே கட் ஆகிடும். அவங்க எந்த தேட்டருக்காக சண்டை போட்டாங்க, எந்த தேட்டர் எடுத்தாங்க, எது கமலை கொண்டாங்க அப்படிங்க எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் டக்குன்னு அவங்க கோவாக்கு போயிடுவாங்க. கோவாவில் வந்து பெரிய ஒரு கிளப் கெசினோ நடத்திட்டு இருப்பாங்க. ஸோ அதுவும் நாசம் நடத்துற மாதிரி காட்டுவாங்க தவிர சிம்பு என்ன பண்ணார் அப்படின்னு காட்டவே மாட்டாங்க. இவங்க கூட ஒரு 1000 பேர் பெரிய பட்டாளம் இருந்துச்சு, அவங்கெல்லாம் எங்கே போனாங்கன்னு நம்மளுக்கு தெரிய வராது. ஒரு போர்ஷன் ஒரு பாயிண்ட்ல சிம்பு சொல்லுவார் நாசரை பார்த்து, நீங்கள் தான் ஒரு வாட்டி என் கையில் இந்த விஷயத்த பண்ண வச்சிங்க. அப்புறம் துஷார சொல்லுவார், நீ தான் அந்த மனுஷன் மாற்றினேன் அப்படிம்பாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு நம்மளா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. செய்தார் அவர் அதெல்லாம் விட்டுட்டு ஓரமாக வாடார் அப்படின்னு சொல்லிட்டு. நாசருக்கு ஒரு கசினோ தான் நடத்தணும் அப்படின்னா லைக் முன்னாடி வந்து பண்ணியிருக்கலாம். அதுக்கு கமலை கான்ஸ்பிரசி பண்ணி கமலை கொன்னுட்டு ஒரு பகையை வளர்த்து இங்கே வந்து பண்ணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. ஸோ அந்த சீன்லாம் கொஞ்சம் டிஸ்கனெக்ட் ஆச்சு. இவங்க எந்த டேட்டை எடுத்தாங்க, இவங்க எவ்வளோ பெரிய ஆளானாங்க, அதெல்லாம் எதுவுமே அங்கங்கே அப்படியே கட்டான மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த சீன் நான் சொல்லி ஆகணும், எனக்கு பெருசாக ஏன்னு புரியலை. அதுவும் மனிதன் சரியாக வச்சாலும் எனக்கு புரியலை. ஒரு சீன் வந்து சிம்பு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டோன் காஸ்ட் யோஸ் எல்லாம் கொண்டு போவாங்கல்ல, ஒரு 3 வீல் ஒரு ஆஃப் ரோட் பைக், அந்த மாதிரி பைக் எடுத்துகிட்டு அவர் பீச் ரைட்டில் ஓட்டிகிட்டே போவார். அதில் பாஸ்போர்ட் மிஸ் பண்ணும்போது த்ரிஷா வந்து வீட்டுக்குள்ளே இருந்து கிளாஸ் டோரில் அப்படியே தட்டி தட்டி பாஸ்போர்ட்ங்கிற மாதிரி அவர் சொல்லுவாங்க. ஜெனரலாக ஃபோன் பண்ணி சொல்லலாம், எல்லாம் வெளில ஓடி போய் சொல்லலாம். உள்ளேருந்தே சொல்கிறது எப்படி அவங்க கேட்கும் வாய்ப்பே இல்லை. ஸோ மேபி வெளில போனால் அந்த இடத்துல ஒரு பாம்பிளாஸ் சீன் வரும், அது நடக்காமல் போயிடும் அப்படிங்கிறதுக்காக இந்த சீன் இப்படி காமிச்சாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அப்படி நிறைய விஷயங்கள் கனெக்ட் ஆகாத மாதிரி, நிறைய விஷயங்கள் வந்து அப்ரப்டாக அப்படியே கட் பண்ணி போகிற மாதிரி நிறைய ஃபீல் ஆச்சு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா லைக்
ஸோ அவ்வளோதான். ஸோ பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் ஜோஜோ சொல்லி ஆகும். எல்லாருமே ரொம்ப சூப்பராக பண்ணிருக்காங்க. ஆக்டிங் வைஸ் அதெல்லாம் ரொம்ப சூப்பராக, கேமரா அதெல்லாம் சொல்லவே தேவையில்லை. இட்ஸ் மணிரத்னம். ஸோ ஆங்கிள் ஷார்ட்ஸ் அதெல்லாம் வேற லெவலில் இருந்துச்சு. பட் ஜோஜோ ஜார்ஜ் அவர் என்ன ரோல் கொடுத்தாலும் சூப்பராக பண்ணுறாரு. ரெட்ரோ படமாலும் சரி, மலையாளத்தில் நடித்த எல்லா படமும் சரி. அதுக்கப்புறம் இந்த படத்துலையும் ஒரு ஃபரிதாபாத் ஸ்டேஷனில் ஒரு ஃபைட் சீன் வரும். செம்ம கிளாஸாக, கிட்டத்தட்ட கமலுக்கு ஈக்குவலாக அவர் வந்து செம்மையாக கெத்தாக பர்ஃபார்ம் பண்ணிருப்பார். அவர் சீன் சூப்பராக பண்ணியிருந்தார். ஸோ இட்ஸ் அ கிரேட் பர்ஃபார்மங்கிறத அவர் இன்னொரு வாட்டியும் அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு. அப்புறம் எஸ்டிஆர் சொல்லவே தேவையில்லை, கிளாஸாக பண்ணியிருந்தார். பட் இன்னும் நிறைய சீன்ஸ் வந்து அவர் கொடுத்துருந்தா கொஞ்சம் கூட படம் கொஞ்சம் நிறைய விறுவிறுப்பாக போயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அசோக் செல்வன் அண்ட் கிரேட் ஆக்டர், பட் அவரையும் பெருசாக யூஸ் பண்ணல. அவருக்கும் நிறைய சீன்ஸ் கொடுத்துருக்கலாம். எனக்கு தோணுன ஒரு விஷயம் இருக்குது, இதை வந்து ஒரு 3 hours மூவியாக எடுக்கிறது பதிலாக இது ஒரு பெரிய வெப் சீரிஸாக எடுத்தால் கிட்டத்தட்ட ஒரு நார்கோஸ் ரேஞ்சில் இது வந்து கண்டிப்பாக பெரிய ஒரு ஹிட்டாக இருந்திருக்கும். ஏன்னா ஒரு வெப் சீரிஸுக்கான கான்டென்ட் இதில் பயங்கரமாக இருக்குது. அதில் வந்து அசோக் செல்வன் செப்பரேட் எபிசோட் வைக்கலாம், சிம்புக்கு வைக்கலாம், த்ரிஷாவுக்கு வைக்கலாம். ஏன்னா அவங்க ஒரு பார் டான்ஸராக காட்டுறாங்க. ஸோ அண்டர் வேர்ல்டு அண்ட் பார் டான்ஸர் எப்படிங்கிற நிறைய ஹிந்தி சினிமாவில் பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி அதுக்கு ஒரு கதை வச்சுருக்கலாம். அப்புறம் கமல் ஸ்டோரி, அதுக்கப்புறம் நாச ஸ்டோரி, சிம்புவோட சைல்டுஹுட் அப்படிங்கிற மாதிரி, அப்புறம் தங்கச்சியோட அந்த ஒரு எப்படி டாக்டர் ஆனாங்க அந்த ஒரு போர்ஷன் ஆஃப் ஸ்டோரி, ஒரு போலீஸ் கேரக்டர் காட்டிருப்பாங்க, அவரோட சொல்லி படத்தில் நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்களா. இது ஒரு வெப் சீரிஸாக எடுத்தால் இது ஒரு மிகப்பெரிய ஹிட்டாக இருந்திருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படத்தில் நிறைய விஷயங்களை போட்டாங்க அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் உங்களுக்கு இன் டீட்டெயிலாக எதுவுமே போக முடியலையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ இது வெப் சீரிஸாக யோசிச்சிருந்தாங்கன்னா பயங்கரமாக இருந்திருக்கும். பட் மணிரத்னம், எஸ்டிஆர், கமலாம் எடுத்துப்பாங்களா தெரியல. பட் ஸ்டில் ஃபார் அ வெப் சீரிஸ் இட்ஸ் அ கிரேட் கான்டென்ட். கிட்டத்தட்ட நம்ம நார்கோஸ் மாதிரி, கேம் ஆஃப் த்ரான்ஸ் மாதிரி சீசனாக ரிலீஸ் பண்ணிருக்கலாம், பயங்கரமாக இருந்திருக்கும். ஸோ மற்றபடி ஸோ ஸ்டே டியூன் மெட்ராஸ் பாய்ஸ், லவ் யூ ஆல்.